Hello viewers, இனி நாம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 603 பார்ட் 1. ஓபன் பண்ணா மாட்டிட்டு இருக்க எல்லாத்தையுமே பிராட்காஸ்ட்ல 50 பேரும் பார்த்துட்டு இருக்கானுங்க. 7 வார்லார்டோட மெம்பரான ட்ரெஃபல்கர்லாம் எப்பவுமே கலவரத்துக்கு பேர் போன நம்ம லூஃபி இவ்வளவு நாளா காணாம போயிட்டான்னு நினைச்சவன் இப்ப திரும்பி வந்து வேற லெவல்ல நியூஸ்ல மாஸ் காட்டிட்டு இருக்கான். அவனோட காம்ரேடான டெவில் சைல்டு நிக்கோ ரோபின், பயங்கர வைல்டு டாகான நேவியை சேர்ந்த ஒயிட் சேஸ் ஸ்மோக்கர், இப்படி பெரிய பெரிய பிஸ்தாங்களோட சாவு கடைசியில இப்படியா முடியணும்? இவங்களை நிஜமாவே சீசர் தான் பிடிச்சானா டவுட்டா இருக்குதுன்னு சொல்லி லைவா பார்த்து கமெண்ட் பண்ணிட்டு இருப்பானுங்க. எல்லாத்துக்கும் பொசுக்குன்னு முடிவுக்கு வந்துட வேண்டாம். ஏன்னா இனி அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்ல. யூஸ்னஸ் கிட்ட எல்லாம் கடைசியா அந்த ஸ்டார் ஹேட் மாட்டிட்டானா இதை பார்க்கறதுல ஒரு யூஸும் இல்ல. நீயும் இதெல்லாம் ஆர்வம் காட்ட மாட்டேன் கில்லர், கரெக்ட் தானேன்னு சொல்லிட்டு போவான். அந்த டைம் யூஸ்னஸ் கிட்டோட பவுண்டி 470 மில்லியன், இந்த கில்லருக்கு 200 மில்லியன். சொல்ல போனா கொஞ்சம் டேஞ்சரான ஆளுங்க தான். அவங்களால நம்ப முடியல. அவனுக்கு 3 பேருமே அவ்வளவு சீக்கிரத்துல சிக்கிற ஆளுங்க கிடையாது. கூட ட்ரெஃபல்கர்லா வேற இருக்கான். அந்த லூசு பயலுக்கு மூளை கீழே கலங்கி போச்சோ என்னன்னு தெரியல. கவர்மெண்ட் கிட்ட போய் நாய் வேலை பார்த்துட்டு இருக்கான். ஆனா அவன் சும்மா எந்த வேலையும் பண்ண மாட்டான்னு மட்டும் நல்லா தெரியுது. சரி, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நம்ம விழ வேண்டாம். நம்ம அடுத்தடுத்து மூவ் பண்ணி போய்கிட்டே இருப்போம். போனா கில்லர் அவன்கிட்ட கெஞ்சி கேட்பான், இந்த விஷயத்த கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணுன்னு. வாய மூறான்னு சொல்லிட்டு டோரை ஓபன் பண்ணுவான். பயங்கரமான நெருப்பு. யாரு பார்த்த வேலைன்னா அந்த அப்புங்கிற பன்னாட பையன் எவனையோ போட்டு துவதவன்னு துவச்சு எடுத்துக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம ஹாக்கின்ஸும் அங்கதான் இருக்கான். அவனுக்கு இந்த காடை வச்சு விளையாண்டுட்டு இருக்கிறதே வேலை. உடனே யூஸ்லெஸ் கிட்டுக்கு செம்ம காண்டாகி வண்டையா அந்த அப்புவை திட்டுவான். ஏன்னா இவனோட இடத்துல அவன் பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு போயிட்டான். அதனால இவ்வளவு காண்டி சுத்தி இருக்க அவன் ஆளுகள்லாம், சாரி கேப்டன், எங்களால அவனை தடுக்க முடியல, ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான்னு நடுங்குவானுங்க. அவங்களுக்குள்ள ஏதோ வாக்கியா தகராறு போல. இந்த அப்புவோட பெரிய பவுண்டி 350 மில்லியன். அவன் யூஸ்லெஸ் கிட்ட வேணும்னே வெறுப்பேற்ற மாதிரியே பேசிட்டு இருப்பான். அவன் கில்லர்ட்ட தான் காண்டாவான். நான் தான் சொன்னல இவனை கூப்பிட வேண்டாம், வந்தானா இவன் இப்படித்தான் பண்ணுவான்னு. எனக்கு மண்டையே வெடித்துற மாதிரி இருக்குதுமான. ஹாக்கின்ஸ் பார்த்துட்டு கொஞ்சம் அமைதியாயிரு, அவசரப்படாத, நீ இன்வைட் பண்ண கெஸ்ட் எல்லாருமே உனக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்பா. இந்த ஹாக்கின்ஸுக்கு 320 மில்லியன் பெரிய பவுண்டி. இப்படி ரெண்டு பேருமே அவனை இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தவன யூஸ்லெஸ் கிட்டுக்கு கொலை காண்டாயி கொய்யாலைகளாம், உங்க ரெண்டு பேர்த்தையும் நான் இங்கேயே கொல்ல போறேன்டா, இதோட நீங்க செத்தீங்கன்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லா இரும்பு பொருளையுமே அவன் சைடு இழுப்பானா. இந்த அப்பவுமே பயப்படாம கமான் கமான், அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு ஜாலியா டான்ஸ் ஆடுவான். ஹாக்கின்ஸ் இருந்துகிட்டு இதெல்லாம் முட்டாள்தனமா இருக்குது, நான் கிளம்புறேன்மா. ஹாக்கின்ஸ் இருந்துகிட்டு அட ஒரு நிமிஷம் இருங்க, எல்லாத்தையுமே தீத்துக்கலாமா. எங்கத்த தீக்கிறது, அவனுக்கு அங்க மாத்தி மாத்தி சண்டையை போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. அந்த டைம் தான் கில்லர் எதுக்காண்டி இவங்க ரெண்டு பேர்த்தையுமே கூப்பிட்டான்னு மேட்டரை சொல்லிடுவான். அதாவது நம்ம ட்ரெஃபல்கர்லாம் லூஃபி கூட அலையன்ஸ் ஆனால அதே மாதிரி இந்த யூஸ்லெஸ் கிட்ட அவங்க ரெண்டு பேத்து கூட அலையன்ஸ் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டான். அதனால தான் இந்த மீட்டிங். ஆனா பேச்சுவார்த்தை வீச்சுவார்த்தையா போயிட்டு இருக்குது. அப்படியே அங்க கட் பண்ணி கூண்டுல தொங்கிட்டு இருக்க நம்மாலையில காட்டுறாங்க. ட்ரெஃபல்கர்லாம் பார்த்துட்டு இதுக்கு மேல எல்லாம் இங்க இருந்தா நம்மளுக்கு தான் டைம் வேஸ்ட், தட்டு புட்டுன்னு போய் சண்டை போடலாமா. ஆனா எல்லாத்தையுமே கெட்டி போட்டிருக்காங்களே, அது எப்படி பாசிபிள்னு கேட்டா இங்க யாராச்சும் நெருப்பை யூஸ் பண்ணுவீங்களான்னு கேட்பான். அதான் நம்ம பிராங்கி இருக்கானே, அவனால லேசர் பீமே யூஸ் பண்ண முடியுமே, அந்த பீமை யூஸ் பண்ணி செயின் அப்படியே உருக்கிரு, அப்பதான் நம்ம தப்பிக்க முடியும்னு சொன்னா அங்கதான் ஒரு பஞ்சாயத்து. ஏன்னா பிராங்கி ரெண்டு கையுமே யூஸ் பண்ணா மட்டும்தான் அந்த ரேடிக்கல் பீமை வர வைக்க முடியும். ஆனா ரெண்டு கையுமே இப்ப கெட்டி போட்டானே. பட் இருந்தாலும் என்னால இன்னொரு விஷயத்த சுட முடியும் பானா. சரி, ஏதோ ராக்கெட் லான்ச்சர் வச்சிருக்கான் போலன்னு பார்த்தா பேக் சைட்ல இருந்து அப்படியே லைட்டா டிக்கிய தூக்கி நசுக்கி விடுவான். கஷிக்கி எல்லாம் பார்த்துட்டு அட கபோதி பயலுகளா, எந்த நேரத்துல என்ன பண்ணுன்னு நோக்கு விவஸ்தையே இல்லையாடான்னு வண்டவண்டியா திட்டுவா. இதுதான்டா என் பேக் பூஸ்ட்னு சொல்லிட்டு சிரிப்பான். இப்ப ட்ரெஃபல்கர்லாக்கு இந்த கருமம் எல்லாம் தேவையில்லை. அவனுக்கு கீழே உடஞ்சிருக்குதே நேவியோட ஷிப், அதை எப்படியாச்சும் நெருப்பை யூஸ் பண்ணி ஃபயர் பண்ணணும். முடியுமான்னு கேட்டா இவ்வளவுதானே, இதெல்லாம் நமக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடுற வேலை, இப்போ 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 முடிகிறேன் பாருன்னு மூச்சு அப்படியே நல்லா உள்ள இழுத்து பாடிக்குள்ள ஹீட்டை ஜெனரேட் பண்ணி ஃபயர் பால்னு சொல்லிட்டு ஒரு துப்பு துப்புவான். அப்படியே நெருப்பு போய் அந்த கப்பல்ல பட்டு திபு 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 திபுன்னு எரிய ஆரம்பிச்சிடும். எல்லாம் பார்த்து வீதியாகி ஐயோ கப்பல் எரியுது, தள்ளி போங்கன்னு கத்திட்டு இறப்பாங்க. இப்படி திடீர்னு கப்பல் எரியறத பார்த்தவொடனே அந்த சீசருக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியல. அப்படியே பேந்த முழிப்பான். அதுக்கப்புறம் நீங்க என்னதான் எரிய வெட்டி புகையை கிளப்பி விட்டாலும் அந்த கேஸ் கிட்ட இருந்தாலும் அவங்களால எஸ்கேப் ஆக முடியாது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதுன்னா எல்லாரோட பாடியுமே துண்டு துண்டா வெட்டி ஒரு நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ண போறானாமா. இப்ப நெருப்பு இப்படி கபகபன்னு எரிஞ்சு புகையா கிளம்புனதுனால கீழே இருக்கவங்களாலையும் சரி அந்த சீசர் கூட்டத்தாலையும் சரி அந்த கேஜ்ல இருக்க நம்மளால பார்க்க முடியல. எல்லாரும் இங்க முடியாம அப்படியே லொக்குன்னு இருமிட்டு இருப்பாங்க. உடனே பிராங்கி காண்டாயி அவனை வண்டவண்டியா திட்டுவான். ஏண்டா எரும மாட்டு பாயல, உன்னால பாடுறா இப்ப மூச்சு விட முடியல, பயங்கர கடுப்பா இருக்குதுன்னு சொன்னா நீ தாண்டா பண்ண சொன்னேன்பா. எப்படியே மாத்தி கத்திட்டு இருப்பானுங்க. லூஃபிக்கு சிரிப்பா வரும். அந்த டைம் ட்ரெஃபல்கர்ல அப்படியே குறுன்னு லுக்கு விடுவான். டப்புன்னு பார்த்தா அவன் கையில இருக்க சங்கிலி அப்படியே கழுந்து கீழே விழும். எல்லாருமே ஒரு செகண்ட் பார்த்துட்டு அலண்டு
மிரண்டு போயிருவாங்க. இவனால சங்கிலியை கழட்ட முடிஞ்சதுன்னா எதுக்காக இந்த மாதிரி பண்ணணும்? அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, இப்ப இவங்க எல்லாத்தையுமே அந்த வீடியோ டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்னைல் வழியா அந்த வில்ல பையன் சீசர் பாத்துக்கிட்டு இருப்பான். இப்ப புகையை கிளப்பி விட்டவன அவனால பார்க்க முடியாது. அதனாலதான் அவன் அந்த கப்பலை கொளுத்த சொல்லியிருப்பான். அதுக்காண்டி கம்ப்ளீட்டா எஸ்கேப் ஆக முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு அவன் இவங்களை நோட் பண்ணாம இருந்தானாலே போதும், ஈஸியா அவனை நெருங்கி பிடிச்சிடலாம். இப்ப இன்னொரு டவுட் வரும், எல்லாரோட கையிலயுமே சி பிரிசன் ஸ்டோன் இருக்கும்போது எப்படி இவன் மட்டும் கழட்டினா கேட்பாங்கல்ல. அப்பதான் அவன் இன்னொரு ட்விஸ்ட் வைப்பான், அவன் கையில மாட்டி இருக்கிறது நார்மல் செயின் ஆமா. அப்படின்னா தான் அவனோட பவர் அவனால யூஸ் பண்ண முடியுமே. அப்படி யூஸ் பண்ணி தான் இப்ப எஸ்கேப் ஆயிட்டான். அது மட்டும் இல்லாம அவனோட ஆயுதத்தையுமே வர வச்சிருவான். ஆக்சுவலா லா இந்த ஐலாண்ட்ல பல மாசமா சுத்திட்டு இருக்கான். ஒரு எமர்ஜென்சிக்காண்டி என்ன பண்ணிட்டான், அங்க சி பிரிசம் ஸ்டோன் சங்கிலி எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அதுக்கு பதிலா முடிஞ்ச அளவுக்கு நார்மல் செயினை மாத்தி வச்சிட்டான். அப்படி இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு என்னைக்காச்சும் மாட்டினா இந்த மாதிரி எஸ்கேப் ஆயிடலாம்னு சொல்லிதான். சோ நினைச்ச மாதிரி எஸ்கேப் ஆயிட்டானா, அப்படின்னா மத்தவங்க கையில இருக்கிறதும் சி பிரிசம் ஸ்டோன் இல்லையா, அப்படின்னா தான் ஈஸியா எஸ்கேப் ஆயிருப்பாங்களே. அப்புறம் ஏன் லூஃபி டயர்டா இருந்துச்சுன்னு சொல்லி பொத்துன்னு வந்தான். என்ன கன்றாவியோ. அதுக்கப்புறம் ட்ரெஃபால்கர்லாம் எல்லாத்தோட சங்கிலியுமே வெட்டி விடுவான். ஆனா சாப்பர் டஷிகியோட சங்கிலியை மட்டும் வெட்ட மாட்டான். இங்க லூஃபிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஐனா ஃப்ரீ ஆயிட்டேன்னு கத்துன்னு எத்திட்டு நடப்பானா. அந்த டைம் தான் பயங்கர டெரரா லுக் விட்டு, இப்ப நான் உங்க ரெண்டு பேர்த்தையும் என்ன பண்ணுன்னு பயங்கரமா கேட்பான். ஏன்னா இப்ப இவங்க ரெண்டு பேத்துக்குமே நிறைய விஷயம் தெரிஞ்சு போச்சு. இவன் நினைச்சான்னா ரெண்டு பேர்த்தையும் இந்த ஸ்பாட்லயே கொல்ல முடியும். பண்ணட்டுமான்னு கேட்டுட்டு பழையபடி ரெண்டு பேர்த்தையுமே ஸ்வாப் பண்ணி விட்டுருவான். ஸ்மோக்கரு கொல்லுடா கொல்லு, தாராளமா இனிய கொல்லுமா. ஆக்சுவலா லேபுக்குள்ள இருக்கிற சங்கிலியை தான் ட்ரெஃபால்கர்லாம் மாத்தி இருக்கான். நம்ம ஆளுகெல்லாம் பிடிப்பட்டது வெளியில. சோ அதனால தான் ட்ரெஃபால்கர்லாக்கு மாட்டினது நார்மல் சங்கிலி, மத்தவங்க எல்லாத்துக்குமே சி பிரிசம் ஸ்டோன். அதனால தான் யாராலையும் தப்பிக்க முடியல, அவன் தப்பிச்சிட்டான். கரெக்ட். இப்ப ரெண்டு பேருமே ஸ்வாப் பண்ண உடனே சந்தோஷம் தாங்க முடியல. அப்புறம் டஷிகி என்ன சொல்லிடுவானா, நீ என்ன வேணாலும் சொல்லு நான் செய்யறேன், என் சங்கிலி அவுத்து விடும்பா. ஆனா ஸ்மோக்கருக்கு சுத்தமா புரியல. ஒரு பைரட் கிட்ட நான் கெஞ்சி கெதறி உயிர் பொழைக்கிறதுக்கு பேசாம நான் செத்துறதே நல்லதும்பா. உடனே டஷிகி வண்டியா திட்டுவான், ஆட மூலகட்ட முட்டாப்பையில அவங்கிட்ட கெஞ்ச மாட்டேன்னு சொல்றேன். அப்ப அவன் கையால இங்கே செத்து அவன் காலுக்கடியில விழுந்தா போதுமா? நம்ம எப்படியாச்சும் நம்ம G5 யூனிட்டை காப்பாத்தணும். வைஸ் அட்மிரல் வெர்கோ அவங்களோட ஆளு, இது நமக்கு மட்டும் தான் தெரியும், இதெல்லாம் வெளியே போக வேண்டாமான்னு கத்திட்டு அதுக்கப்புறம் தான் யோசிப்பா, ஐயோ இவனும் வைஸ் அட்மிரல் ஆச்சே, அவசரப்பட்டு ஏத்து பேசிட்டேன்னு. அதுக்கப்புறம் பொறுமையா சொல்லுவா, இப்ப நம்ம செத்துட்டோம்னா வெர்கோ அவன் இஷ்டத்துக்கு நேவில பூந்து விளையாடுவான், அந்த குழந்தைகளையும் காப்பாற்ற முடியாம போயிடும், நம்ம ஆளுகளும் செத்து போயிருவாங்க. சோ இதை விட்டா நமக்கு வேற வழி இல்ல, நம்ம சாக கூடாதும்பா. ஸ்மோக்கருக்கு செம காண்டாவும். ட்ரெஃபால்கர்லாம் பார்த்துட்டு, பாத்தியா உன்னை விட அவ கொஞ்சம் மூளை அதிகமா வச்சிருக்கா. அப்ப ட்ரெஃபால்கர்லாம் ஸ்மோக்கரை காப்பாத்த ஒரு கண்டிஷன் போடுவான். என்னன்னா இப்ப இவனை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தாராளமா சேஃப்டியா இவன் நேரா ஹெட் குவார்டர்ஸ்க்கு போய் அந்த வெர்கோவை பத்தி ஃபுல்லா கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆனா இவனை பத்தியும் இந்த ஜோக்கர் மேட்டரை பத்தியும் யாருகிட்டையும் எதையும் சொல்லக்கூடாது, அதை அப்படியே மறந்துடணும். எப்படி நான் உங்ககிட்ட ஃபேவர் கேட்கல, இது கண்டிஷன், அப்பந்தான் என்னால உன்னை உயிரோட விட முடியும்ட்டு அப்படியே குருன்னு டெரரா லுக் விடுவான். அவன் கொல்ல காலில் லுக் விடுவான். எப்படியா மாத்தி லுக் விட்டுட்டே இருப்பானுங்க. அந்த டைம்ல கத்தி எடுத்து ஸ்மோக்கரை ஒரே போடு, பார்த்தா சங்கிலியை தான் வெட்டி இருப்பான். என்னன்னா ஸ்மோக்கர் ஒத்துட்டானாமா. அந்த டைம் லூஃபி இருந்துகிட்டு, என்னப்பா இது சுத்தி பார்த்தா ஒரு கன்றாவையும் தெரியல, நான் பார்க்கணுமேனு சொல்லிட்டு கம்பியை பிரித்து விட்டு வெளியில வந்து எட்டி பார்ப்பான். அப்படி மட்டும் பண்ணா பரவாயில்லையா, அங்க இருந்து குதிச்சிருவான். ட்ரெஃபால்கர்லாம் பார்த்துட்டு, அட முட்டா பயல, ஏன்டா எப்ப பார்த்தாலும் ஓ இஷ்டத்துக்கு எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்க, உன் அட்டூழியம் தாங்க முடியலடாம்பா. ஆக்சுவலா இந்த கேஜி சி பிரிசம் ஸ்டோனா இருந்தா நேரத்துக்கு கம்முன்னு இருந்திருப்பான். அது இல்லங்கிறதுனால பிச்சுக்கிட்டு வந்துட்டான். அப்போ ரோபின் ட்ரெஃபால்கர்லா கிட்ட, எங்க கேப்டன் எப்பவுமே இப்படித்தான் எப்பவுமே, அதனால அவரை திருத்த முடியாது, நம்ம தான் அவரு கூட டிராவல் பண்ணணும்பா. அவன் ஜாலியா குரங்கு சேட்டையெல்லாம் பண்ணி ஜம்முன்னு கீழே போவான், மேல வருவான், ஒரே என்ஜாய்மெண்ட் என்டர்டைன்மெண்ட் தான். இதுல வேற ட்ரெஃபால்கர்லா நான் எப்படி உள்ள வரது, சட்டு புட்டுன்னு சொல்லி நான் வந்துடுறேன்மா. அவன் அங்க பல்ல கடிச்சிட்டு நிற்பான். பிராங்கி இருந்துகிட்டு, நான் போய் சன்னியை கொண்டு வரேன், அப்பதான் நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு கரெக்டா இருக்கும்பானா. என்ன எலவோ பண்ணி தொலைங்கடான உடனே அப்படியே பேக் சைட்ல இருந்து புழுதியை கிளப்பிக்கிட்டு அங்க இருந்து சல்லுன்னு போவான். லூஃபி இருந்துகிட்டு, சாட்டு புட்டுன்னு கொண்டு வந்துரு, உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குதும்பா. அதே நேரம் இங்க டஷிகி கொல்ல கான்ல ஸ்மோக்கர் லுக் விடுவா. பின்ன அவ ஒரு லேடி, அவ பாடிக்கு போன உடனே இவன் லேடி மாதிரியா நடந்துக்கிட்டான், அதனால அந்த காண்டு. அப்ப லூஃபி கீழே இருந்துகிட்டு, யோ ட்ரெஃபால்கர் எதுக்கியா வெயிட் பண்ணிட்டு இருக்க, சாட்டு புட்டுன்னு வாயான்னு கூப்பிடுவான். அதுவும் இழிச்சுக்கிட்டே, ஐயோ சீனா வாங்குறானே, இர்ரா வந்து தொலைறண்டான்னு புலம்புவான். அவ்வளவுதான்.